வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பூண்டு சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை வீட்டில் லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விட்டுக்கலாம். இப்போ அந்த பூண்டு சாதத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சாதத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 3. நான் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். மொறுன்னு வர வரையும் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். மீதி உள்ள எண்ணெயில் 5 பூண்டை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தாச்சு. இதை நல்லா மொறுன்னு வர வரையும் வறுத்துக்கலாம். சேர்த்த பூண்டெல்லாம் நல்லா கலர் மாதிரி மொறுன்னு வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி மொறுன்னு வறுத்தாதான் நம்ம மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணும்போது நல்லா அரைப்படும். இப்போ அந்த வறுத்த பூண்டையும் எடுத்துடலாம். வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு 10-12 போல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வதங்கி லைட்டாக கலர் மாறி வரும்போது எடுக்கணும். அது வரை வதங்கட்டும். 2 கப் சாதத்துக்கு இந்த அளவு பூண்டு போதும். ஏற்கனவே நம்ம பூண்டை வறுத்து வேறு பவுட்ரு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த டயத்தில் பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 7-8 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் ஓரளவு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவு சாதம் உதிராக வடித்ததை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா வறுத்தரைச்ச இந்த பவுடரை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சாதத்தில் நான் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இந்த அளவு போதும். உப்பு போடலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. பொடி உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. எண்ணெயில் வறுத்து வச்ச இந்த பூண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். பூண்டு வாசனையோட இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி இந்த சாதம் செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்லையும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.